ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறோங்க. குரு அதிசார பயிற்சி பலன்கள். வழக்கமாக குரு பயிற்சி ஆவார், ஆனால் இப்போது சீக்கிரமாகவே அதிசாரம் பெறுகிறார். எப்போ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த அதிசாரம் பெறுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது. மொத்தம் இந்த அதிசாரம் 62 நாள் நடக்குதுங்க. குரு மிதுனத்தில் இருக்கார், அதாவது ஃபாஸ்ட்டாக போயிடுறார். எங்கே அப்படின்னா கடகத்துக்கு போகிறார். முன்கூட்டியே போகிறாருன்னு வைங்களேன். முன்கூட்டியே 62 நாள் அங்கே சஞ்சாரம் செஞ்சுட்டு மறுபடியும் வக்கரம் பெற்று மிதுனத்துக்கு வருகிறார். இது 62 நாள் நடக்குது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள். இது பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 டிவிஷனாக தான் நம்ம இதை பலன் சொல்லணும். ஏன்னா இந்த அதிசாரம் முதல்ல அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் குரு நேர்கதியில் செல்கிறார். எவ்வளோ நாளைக்குன்னா 74 நாட்கள் நேர்கதியில் செல்கிறார். உச்ச அமைப்பில் இருக்கிறார் கடகத்தில் போய். அவர் அந்த குரு பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய இடமே கடகம் தான். அப்போ அங்கே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லாகிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 டிசம்பர் 19 வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார். அதே குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் நீச்சம். ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது உங்களுக்கு நீச்ச அமைப்பு குரு பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறும் அமைப்பு 38 நாள் அங்கே கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். இப்போ மொத்தம் 62 நாள் இந்த குரு அதிசாரம் பெற்று பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார். சில ராசிகளுக்கு ரொம்ப எப்போவுமே குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு தான். அதுலேயும் நிறைய ராசிகள் ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் இந்த குரு அதிசார பயிற்சி. அப்போ 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த குரு உச்சம் பெறும்போது தரக்கூடிய பலன். கடகத்தில் தான் இருக்கார் அவர். அதுக்கப்புறம் நீச்சம் அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள். அதாவது உச்சம் பெறும் பொழுது 24 நாட்கள், நீச்சம் பெறும் பொழுது 38 நாட்கள், மொத்தம் 62 நாள் உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் இருக்கிறது. இது வரைக்கும் அதாவது எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடியது, சுபீட்சத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் குரு பகவான். ஒரு கல்யாணம் காட்சி, காது குத்து, வீட்டில் சீமந்தம், இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கிரகத்தோடு குரு சேர்ந்தாலும் சரி, இல்லை கெட்ட கிரகத்தை குரு பார்த்து அந்த தசை நடக்குது, ஒரு தீய கிரகத்தினுடைய தசை நடக்குது, குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த தீய கிரகத்தினுடைய பலன் கம்மியாக இருக்குது, நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய நிலை ஏற்படும். இதுதான் குருவனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் சூப்பர். உண்மையிலேயே எல்லா ராசிக்கும் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும். அது அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதிலெல்லாம் நலிந்து போனவர்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் வரும். இந்த 12 ராசிகளில் அதை பார்க்கலாம், வாங்க விரிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நகைகளை வாங்கி கொடுப்பார். குடும்பத்துக்கு நகை வரும்.
எப்படியாவது வாங்கிடுவீங்க. நகை தங்கத்தை வாங்குவீங்க, வேறு ஆர்னமெண்ட்ஸ் கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வாங்க, ஒவ்வொரு ராசியாக வந்து நம்ம பலனை பார்க்கலாம். குருவானவர் ரொம்ப இருக்கிறதுலே மிகவும் சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம். குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடமும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது உங்களுக்கு அறிந்ததே. அது குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் இந்த கோச்சார நிலை தருவார். அற்புதம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு சொல்ல போகிறோம். அதாவது குரு அதிசாரம் பெற்று கடகம் சென்று பலனை தருகிறார். அப்போது மகரத்துக்கு இது நல்லதா கெடுதலா அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்க போகிறோம். இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கிய குரு அதிசார பயிற்சி பலன். இதில் 2 விதமாக இருக்குங்க. ஒன்று வந்து அக்டோபர் 18ஆம் தேதி குரு அதிசாரம் பெறுகிறார். பெற்று கடகத்துக்கு சென்று நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் உச்ச நிலை பெறுகிறார், 24 டேஸ். அதுக்கப்புறம் நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 19 வரைக்கும் அதே குரு வக்ர கதியில் அடைகிறார். வக்ரம் என்று சொன்னால் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். இப்போ மொத்தம் 24, ஒரு 38, 62 நாட்கள் இந்த குரு அதிசாரம் நடக்கப் போகிறது, நிகழப்போகிறது. அதனுடைய நிலையை நாம் இப்பொழுது மகர ராசிக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த மகர ராசி பொறுத்தவரையிலையும் இது நாள் வரைக்கும் குரு இவருக்கு நல்லவர் அல்ல. 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்று 6ஆம் இடத்துல இருந்தார். ஸ்தான பலம், அதாவது குரு நல்லவர் அல்ல, ஸ்தான பலமும் இல்லை. ஆனால் பார்வை பலம் சுபம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ இந்த மகரத்துக்கு 12க்குடையவன் 3க்குடையவன் உச்சம் பெறுவது சிறப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பல்ல. அப்போது இது நாள் வரைக்கும் போயிட்டு இருந்த சில நல்ல விஷயங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஏற்கனவே எங்கள் திருப்திக்கு போகலைங்க, எல்லாமே பிரச்சனையாக தான் இருந்தது, இன்னும் மறுபடியும் பிரச்சனை வருமா, அப்போ இந்த குருவால் எங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லா கேட்குது. அதாவதுங்க, உங்களுக்கு இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சுது. சனி 3ஆம் இடத்துக்கு போனார், அப்புறம் வக்ரம் அடைஞ்சார். அவர் வக்ரம் அடைஞ்சால் முன்வீட்டு பலனை செய்வார். 7.5 சனி 2ல் சனி இருப்பதாக ஐதீகம்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். பிரச்சனைகளையே சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு ஸ்பார்க்கு மாதிரி, ஒரு மின்னல் மாதிரி இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்தார். தொழில் கொஞ்சம் அப்படி நல்லா போச்சு, ஓரளவுக்கு சம்பாத்தியம் இருந்தது. 2ஆம் இடத்தை பார்த்தார், கொஞ்சம் வருமானம் வந்தது. குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. என்னதான் ஆரோக்கியம் இல்லைனாலும் ஓரளவுக்கு இந்த குரு பகவான் 6ல் இருந்தாலும் செஞ்சு கொண்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் உச்சம் அடைஞ்சிட்டார். 12க்குடையவன் உச்சம் அடையக்கூடாது, 3க்குடையவனும் உச்சம் அடையக்கூடாது. அப்போ என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அவங்க நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக வந்துடுவாங்க. அவங்களுக்கு இப்போ பொற்காலம். உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு அருமையான நேரம், சூப்பராக அவங்க சம்பாத்தியம், அவங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். அப்போ அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னா உங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு டைம் தானேங்க. யாராக இருந்தாலும் ஒருத்தர் பீக்கில் போனார்னா ஒரு லோவில் இருக்கிறவர் உதாசீனப்படுத்தக்கூடிய உதாசீனம் தானே கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போ இளைய சகோதர சகோதரிகளால்
உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும், உதாசீனப்படுத்துவார்கள். உச்சம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. உச்சம் பெற்று 3ஆம் இடத்தை பார்த்தாலும் அடிச்சுட்டு சாரின்னு கேட்குற கதை தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள் 3க்குடையவன் உச்சமடைகிறார் அப்படின்னு சொன்னால் எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும். இளைய சகோதர சகோதரிகள் நல்ல நிலைக்கு வருவாங்க. நல்ல அவங்க பொசிஷன் இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல நேரம். அதையும் தாண்டி உங்களுக்கு 12ஆம் இடத்த அதிபதி உச்சம் பெற்றால் என்ன நடக்கும்? செலவினங்கள் அதிகம் கிடைக்கும். செலவு மாணவரே செலவாகும். அது சுப செலவாகவும் இருக்கும், அசுப செலவாகவும் இருக்கும். சுப செலவுன்னா ஓகே, சந்தோஷமாக கடன் வாங்கி செலவு பண்ணலாம். அசுப செலவு திரும்ப வராதுங்களே. அப்போ 12ங்கிறது செலவினங்களை குறிக்கக்கூடியது. அது உச்சமடைகிறார் அப்படின்னா 12க்குடையவன், அப்போ செலவு கண்டிப்பாக ஆகும். டெஃபினட்டாக செலவு செய்யக்கூடிய காலகட்டம். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். ஆனாலும் ஒரு சிலர் கடல் கடந்து வெளிநாடு போயிட்டீங்க, அங்கே போய் சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு செலவினங்கள் இருக்காது, கட்டுக்குள் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் அங்கே விட்டுட்டு போயிடுவீங்க, அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் விரோதம் இருக்காது. குரு கடகத்தில் உச்சம் அடைகிறான்னு சொன்னால் 7ஆம் இடம் இல்லையா? அப்போது 7ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்க உங்களுக்கு 11ஆம் இடத்தை உச்சம் பெற்று பார்க்குறார். உச்சம் பெற்று பார்க்குறார் அப்படின்னும் பொழுது ஓரளவுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்லது நடக்கும். மூத்த சகோதரர்கள் இருந்தால் ஆதாயம் உண்டு. இந்த குரு உச்சம் பெறுவது 2 விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்கும். இந்த பாருங்க, ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். இது நாள் வரைக்கும் ராகு 2ல் இருந்தார், பிரச்சனையும் கொடுப்பாரு, நல்லதையும் செஞ்சார். ஆனால் குரு பார்வையில் இருக்கவே பிரச்சனை கொடுக்கல, நல்லது மட்டுமே செஞ்சார். இப்போ கடகத்துக்கு வந்த குரு ராகுவை பார்க்க இயலாது. அதனால் 2ல் இருக்கும் ராகு குடும்பத்தில் நல்ல பிரச்சனையை உண்டாக்குவார். ஆனால் கணவன் மனைவியிடையே பிரச்சனை வராது. மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கும். பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கை தேவை, ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் நீங்கள். மற்றபடி அதே குரு பாருங்க உங்களுக்கு 12ஆம் இடத்தை தான், அது ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்த்தாலே ஓரளவுக்கு தெளிவான சூழல் அப்படின்னு சொல்லணும். பட் இருந்த போதிலும் உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்த்துருந்தால் தொழில் சிறப்பாக போச்சு. இப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் ஒன்றா நடக்குங்க. அந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். ஓரளவுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு லாபத்தை பெறணும், அதனால் ஒரு சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. ஆனாலும் இந்த ராகு 2ல் இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் தாங்க. பார்த்து பேசுங்க, கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அது மட்டுமா, ராகு 2ல் இருந்தால் 8ல் கேது இருப்பார் இல்லைங்க, அவர் யாரும் பார்க்கலையே, குரு பார்க்கலையே. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவர் குடைச்சலை கொடுப்பார். அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ஏதா நீங்கள் காசு பணம் கொடுத்துட்டு பிரச்சனை ஆகிடும். அதனால் சம்பாதிக்கிறது ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, எச்சரிக்கையாக இருங்க. அறிமுகம் இல்லாத நபர்களிடம், அறிமுகம் இல்லாத நபர்கள் அது வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கலாம். ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும், ஜாக்கிரதையாக பேசணும், பேசுவதில் எச்சரிக்கை தேவை. இந்த குரு உச்சம் பெறுவது 7ல் உச்சம் பெறுகிறார். கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம், நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க, கூட்டு தொழில் சிறப்பாக போகும் அப்படின்னு சொன்னாலும் கூட மற்ற விஷயங்களை அவர், ஏன்னா ராகுவை பார்க்கல, ராகுவால் பிரச்சனை ஏற்படும், கேதுவை பார்க்கல, கேதுவால் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம்.
ஆனால் சனி 2ல் இருக்கார், அதாவது 3ல் இருக்கார், வக்ரம் பெற்று இருக்கிறது இவர் குரு பார்க்கறதால வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்போது வக்ர நிவர்த்தி அடைந்து 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அவர் சனி கெடுக்க மாட்டார், கொடுப்பார் அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் உங்களுக்கு தடுமாற்றங்கள், இந்த ராகு கேதுவால் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்கள், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பண்ணுற இடம், சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். எச்சரிக்கையாக இருங்க. சரி, 24 நாள் கெடுதல் நடக்கும்னு சொல்லிட்டீங்க. அதாவது கெடுதல்னால் கொஞ்சம் ராகு கேதுவால் பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. சரி, மறுபடியும் நீச்சம் அடைகிறார், அதாவது வக்ரம் பெறுகிறார் குரு. அப்போ நீச்ச பலனை தருவார் இல்லையா? அப்போ அவர் என்ன செய்வார்? அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை. அதே 11ஆம் இடத்தை பார்க்குறார், ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், குறை இல்லை. இருந்தாலும் ராகு கேதுவால் பிரச்சனை அதிகம். ராகு கேதுவுக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த 62 நாளும் ராகு கேதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பிரீத்தி பண்ணணும். ராகு கேதுவை வழிபாடு பண்ணணும். டெஃபினட்டாக ராகு 2ல் இருந்தால் குடும்பத்தை பிரிச்சிருவார். குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்கு அவங்க சண்டை போடுவாங்க. வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே. அப்புறம் 8ல் கேது சொல்லவே தேவை. அசிங்கம், அவமானம் மற்றவங்களால் ஏற்படும். நீங்கள் ஒரு தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க யாராவது பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். இந்த குரு அதிசாரம் பெறுவது சிலருக்கு நன்மைகள் கூட நடக்கும், கெடுதலும் அஸ்வெலஸ் அப்படியே நடந்துடும். கெடுதலும் நிறைய நடக்கும். அதுக்கு காரணம் ராகு கேது தான். குரு கெடுக்கிறாரோ இல்லையோ, ராகு கேது கண்டிப்பாக கெடுத்துருவார். ஏன்னா குரு பார்வை இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதே நேரம் இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், மன ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். எதிர் வீடு, பக்கத்து வீடு, அண்டை அயலார் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க, பழகுங்க. ஏதோ பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு மற்றவங்கள பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றாதீங்க. அக்கம் பக்கம் உள்ளவங்கள பஞ்சாயத்துக்கு கூப்பிடாதீங்க. அது பிரச்சனை இன்னும் அதிகமாக வரும். மற்றபடி உங்களுக்கு லாபமான ஒரு சூழல் ஏற்படும், அதில் ஒன்றும் குறை இல்லை. ஆனால் ராகு கேதுவால் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு கேதுவுக்கு பரிகாரம் பண்ணிக்கிங்க. தொழில் ஓரளவுக்கு நன்மை, மெய்வருத்த கூலி தருன்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லது நடக்கும், பயப்பட வேண்டாம். சனி பகவானை குரு பார்க்கறது சிறப்பாயிடுச்சு. அவர் வக்ரம் பெற்று முன்வீட்டு பலனை செய்யணும். ஆனால் பார்வை பார்க்கறதால அவரை யோகமான பலன்களை தருவார் என்று சொல்லலாம். மற்றபடி இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் ராகு கேதுக்கு பிரீத்தி செய்துக்குங்க. இந்த 62 நாளும் ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்திலேயோ, கொடுக்கல் வாங்கலையோ, இல்லை சமூகத்தில் உங்களுக்கு அசிங்கமோ அவமானமோ மற்றவங்களால் கூட ஏற்படும். மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க, அதை வச்சு உங்களை கேப்சர் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.